இருக்காங்க. அந்த மாதிரி பீப்புள் தான் நிறைய வருவாங்க. ரசிக்கிறவங்க யாரும் வராங்க. இதுதான் பக்கோடா பாயிண்ட்டு. நைட்டில் அழகாக இருக்குல்ல. ஏறும்போது இறங்கும்போது தான் அந்த வியூவே பார்க்கணும் உண்மையிலே. ஏன்னா ஏறும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காடு தான் இருக்குது, அதாவது மலை தான் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக
பார்த்து ஹார்ன் அடித்து பொறுமையாக போங்க. புரியுது, ஜாலி தான், எக்ஸைட்மெண்ட் தான். மழைலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஜாலியில் அப்படியே சும்மா நேரில் பார்த்து இவ்வளோ அழகாக இருக்கு. சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் இது கோப்ரோவில் என்ன அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட்டு நேரில் பார்க்குறதுக்கு நான் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை. நீங்கள் நேரில் தான் பார்க்கணும். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது நான் சொல்கிற அந்த ஃபீலிங் உங்களுக்கு ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஒருவேளை இதை நான் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸிலலாம் போயிருக்கோம் நாங்கள். ஆனால் அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசில் போனது, எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போது பைக்கில் போகிறோம்ல தனியாக, ஸோ அந்த மாதிரி தனியாக போகும்போது இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமாக, ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. நான் சென்னை கிளம்பி போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இது சான்ஸே இல்லை. நல்லா இருக்குல்ல? பசங்க இதை எடுத்து தண்ணியில் போட போகிறேன். நல்லா இருக்குல்ல? சரி கிளம்பும், டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணலாம். எல்லாம் இறங்கின்னு இருக்கிறாங்க, நம்ம தான் ஏறின்னு இருக்கோம். போவோம், இது ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் இன்னும் ஒரு ஹவர் ஆகுமா நான் மேலே போவேன்.
புரியல. ஏற்காடு தான் 1 மணி நேரம் ஆகுமா போகிறதுக்கு? 1 மணி நேரம் ஆகிடும்ல. அப்பா ஃபுல்லாக மழை தாங்க. அப்பா 1 மணி நேரம். நான் ரூம்லாம் கிடைக்கும்லண்ணா? கிடைக்கும். நான் எதுவும் புக்லாம் பண்ணல, அப்படியே வந்துட்டேன். கிடைக்கும், ரூம் கிடைக்கும். 1 மணி நேரம் முன்னாடி வந்துருந்துருக்கலாம். பார்த்துன்னு போக முடியல, ஏன்னா டைம் ஆகிடுதுல்ல. ஆமாம், நீ எப்படியோ கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். மெட்ராஸ் வரீங்களா? ஆமாம், மெட்ராஸில் இது இருக்குல்ல, அது நம்மள ஏலகிரி, அது பார்த்துட்டு அப்படியே வரேன். ஜவாத் மலை போயிட்டு வரலான்னு பார்த்தேன், ஆனால் அது வேணான்ட்டாங்க. அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம், லேட்டாக இருக்கும். சரி, அதான் இப்படியே வந்துட்டேன். சூப்பராக இருக்குது. நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ அழகாக இருக்கும்ன்ட்டு. இந்த லூப் ரோடான்னு தெரியல, அதே பார்த்துட்டே இப்படி தானே ஏற்காடு ஸ்ட்ரைட் தானே? இந்த சைடா? அப்படியும் போகலாமா? அண்ணா எதுனா சீக்கிரமாக போவோம். இதுதானா? போகலாம். GoPro வேறு சரி அப்பப்போ ஹீட் ஆகிடுது, இல்லை ரெக்கார்ட் பண்ண முடியாது. பட் இட்ஸ் ஓகே. நல்லா தான் இருக்குது. கட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. சரியான ஸ்லோப்பு.
காடு அதெல்லாம் ஓகே. அதுவும் அங்கே தான் போய் முடியுது, இதுவும் இங்கே தான் போய் முடியுது. எல்லாமே ஒரே ரூட்டு தான். பண்ணிவிட்டு தெரியுதான்னு தெரியல எதுவும் வெளிச்சத்தில். பட்
ஆற்காடு உங்களுக்கு பெருசு, அது கொஞ்சம் சின்ன மலை தான். அவர் இது யார் ஆனந்த் ஹோட்டலில் பார்த்தோம்ல, அவர் சொன்னார்ல அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு. உண்மையிலேயே அதாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி, இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், வேறு டல் ஆகிடுச்சா வீட்டில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா தெரியலையான்னு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் போட்டு இது ரூம்ஸ் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஜி லாட்ஜ் தானே மேலே ரூம்? சார் ரூம் ஆ, உள்ளே இருக்கா? உள்ளே போனாலும் இருக்கும் ப்ரோ. ஏதாச்சு இல்லை கேட்குறேன், இங்கேயே போட்டுட்டு போகலாமா இல்லை உள்ளே போய் போட்டுக்கலாமான்ட்டு. எத்தனை பேர் ப்ரோ? நான் மட்டும்தான். ஒரு ஆள் ப்ரோ. நான் மட்டும்தான். இல்லை இப்போ திரும்ப நான் போகணுன்னாலும் எப்படி இந்த ரூட்டில் தான் வந்தாகணுமா? சுற்றி பார்த்துட்டு சொல்கிறேன். சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஏற்காடுலாம் இப்போ அடிவாரம் சேர அடிவாரம் சொல்கிறாங்கல்ல, ஓகே. இல்லை ஏர்பின் வழி போகும். ஏர்பின் சொல்லுங்கள், ஏர்பின் வழி ஓகே. அந்த வழியும் போகலாம், நீ இப்படியும் போகலாம். ஓகே, இப்படியும் போகலாம். நான் இது முடிச்சுட்டு அவ்வளோதான், சென்னை தான் போகிறேன். ஸோ நேட்டிவ் சென்னையா? ஆமாம், சென்னை தான். ஸோ நேற்று முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ எது கரெக்டாக இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சைடு நல்லா இருக்குமா? அதாவது சுற்றி பார்த்துட்டு அந்த பக்கம் இறங்குறது நல்லா இருக்கும். என்ன 2 வழி இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்த வழி ஒரு வழியா? இது ஒரு குப்பன வழியாக வந்திருப்பீங்க. குப்பனம் சொல்லிட்டு கீழே வந்துருப்பீங்க. ஆமாம். இப்படி கீழே போனால் அடிவாரம், அஸ்தம்பட்டி, அப்படியே சேலம் போயிட்டு போகணும். ஓகே. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு எப்படினாலும் சேலம் போய் தான் போயணும். ஆமாம், சென்னைக்கு போகணுன்னா. அதுக்கிட்டேயா இதுக்கிட்டேயா எது ப்ரோ? இறங்கும் போது எது? ஏர்பின் வழி ப்ரோ. இது வந்து பைபாஸ் போனால் பஸ் ஸ்டாண்ட் போய் பைபாஸ் போகும். ஓகே. இதுனா செட்டாக பைபாஸ் போகும். ஓகே. ஸோ அதுக்கு இது கொஞ்சம் பைபாஸ் போகணும். இங்கே ஏர்பின் அடிவாரம் போயிட்டு அடிவாரம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அப்புறம் தான் பைபாஸ் போகிற மாதிரி இருக்கும். இதுனா ஸ்ட்ரைட்டாக பைபாஸ் வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரைட்டாக பைபாஸ் தான் கரெக்டாக இருப்பீங்க. ஆமாம், ஏன்னா நேராக ஊருக்கு தான் போகிறேன். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறம் பைபாஸ் போகும். ஓகே ஓகே ஓகே. அப்போ அதை விட இதுதான் கொஞ்சம் கிட்ட, சீக்கிரம் போயிடலாம். இப்படி தான் பார்ப்போம். இங்கேருந்து இன்னும் ஊர் எவ்வளோ தூரம்? லேக் ப்ரோ ஒரு 2-3 கிலோமீட்டர் ப்ரோ. 3 கிலோமீட்டரா? லேக் பஸ் ஸ்டாண்ட். லேக்குன்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்ட்னா மேலே ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே. வேற என்னஜி இருக்குங்க இங்கே வரும்போது நீங்கள் பக்கோடா பாயிண்ட் பார்த்தீங்களா? நான் வரேன், இப்போ தான் வரேன். இப்போ தான் முன்னாடி பக்கோடா பாயிண்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே. 1 கிலோமீட்டர் மேலே இருக்கும். ஒரு 100 மீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிக்கு பார்க்கும், பேர்ட்ஸ் இருக்கும். ஓகே. பார்க் ஒன்று இங்கே முன்னாடியே கொஞ்சம் தூரம் முன்னாடி ரைட்டில் கட் பண்ணி போங்களா, அண்ணாமலை சிவன் டெம்பிள். ஓகே. சிவன் டெம்பிள் பட் வியூஸ் இருக்கும். சிவன் டெம்பிள் முன்னாடி கொஞ்சம் ஸ்கை பார்க்கு. ஓகே. ரெகுலராக இதெல்லாம் எல்லாரும் பார்க்குறது இல்லை? இது தவிர்த்து ஏதாவது புதுசாக இருக்கா இங்கே? இல்லை. ஆனால் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நான் சப்போஸ் இங்கே ரூம் போட்டால் கூட போய் பார்க்கலாம்ல எல்லாத்துலேயும்? கெஸ்ட்லாம் ஸ்டே பண்ணிட்டு இப்போ 2 நாளாக புக்கிங் எடுத்து ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு இன்னைக்கு மாநில வெக்கேட் பண்ணி போனாங்க. ஓகே. ஏன்னு கேட்குறேன்னா எனக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா இங்கேருந்து போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு முடிச்சுட்டு அப்படியே இறங்கி இது வழியாகவே இறங்கி அப்படியே கிளம்பி போயிடுவேன். அதுக்காக சொல்கிறேன். அங்கே போயிட்டு இங்கே எப்படி ரூம்ஸு நீங்கள் அப்படியா? ரூமு எப்படி சொல்லுங்கள்? 3-5 ஓகே. நான் ஒரு ஆள் தான் தங்க போகிறேன், அதான் யோசிக்கிறேன்.
ஒரே நாளைக்கு கிளம்பிடுவேன் நான். எனக்கு டைம் இல்லை, சீக்கிரம் போகணும் ஊருக்கு. அதனால் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட வேண்டியதுதான். இது இப்படியே இறங்கி அதனால தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஸ்டே பண்ணி ரொம்ப நேரம் பார்க்குறதா இருந்தால் பரவாயில்ல. நான் ஒரு ஆள் தான் தங்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் யோசிக்கிறேன். இங்கே ஃபுட்டு இது அங்கே உள்ளே போகணுமா? அங்கே தான் போகணும் அப்படின்னு. T5 எனக்கு தனியானா கண்டிப்பாக ஜாஸ்தி தான் எனக்கு. அதான் யோசிக்கிறேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 1500 போதும் அந்த மாதிரி தான் நான் பார்க்கலான்னு நினச்சி தான் போகிறேன். நான் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வரலான்னு நினச்சேன். சரி வந்த இதில் முதல்ல போய் சேர்ந்துடலாம், ஏன்னா லேட் ஆகிடும்ன்ட்டு தான் கிளம்பி வந்துட்டேன். நான் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ரூம்ஸுன்ட்டு. இல்லை நீங்கள் பார்த்தாலும் நான் பார்த்தாலும் நீங்கள் எனக்கு கம்மியாக கொடுத்தீங்கன்னா தான் நான் என்னால் இருக்க முடியும். சரி இது லாக் பண்ணிட்டு வரேன். விடலாமா பைக்கு? இல்லை என்ன கொஞ்சம் ஓரம் விட்டுட்டா? ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. நான் இது போட்டுறேன் அசல் லைட். ரூம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு ஆளுக்கு தான் இவ்வளோ பெருசாக. சின்ன ரூம்லாம் இல்லைல்ல? ஓகே ஓகே. என்ன இருக்கு? ரூம் ஓகே தான். எனக்கு இதுவே ஜாஸ்தி தான் சொல்லுவேன். தனியாக வரல, நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை அந்த மாதிரி வந்தால் கூட பிரச்சனை இல்லை. தனியாக வரணும்ல. சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கள். எவ்வளோ சொல்கிறீங்க? அதான் சொல்கிறேன். எனக்கு உண்மையிலேயே அது ஜாஸ்தி தான். ஏன்னா தனியாக தங்கினேன் நான். இப்போது இங்கேயே ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுற மாதிரினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம நாளைக்கு நான் எப்படியும் ஒரு 12 மணிக்குனா கிளம்புனா தான் நான் 6 மணிக்குள்ளே ஊருக்கு போய் சேர முடியும். சென்னை போய் சேர முடியும். அதுக்குள்ளே சும்மா காலையிலேயே எழுந்து ஒரு 2 இடம் எங்கன்னா பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது தான். இல்லை இல்லை, நீங்கள் 2000 சொல்கிறதே கம்மி தான். எனக்கு புரியுது. அது நான் 1005 பண்ண முடியுமா? 1005 நீங்கள் சொல்லுங்கள். முடியாதுன்னா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்காக இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா நான் கம்மியாக இருக்கோன்னா நான் வேறு அங்கே கூட போய் தேடி போய் பார்த்துருவேன். நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1000 ஓகே ப்ரோ. அப்படியா? ஓகே. ஃபைன். பார்க்கிங் மேலே தான் ப்ரோ. மேலே போடணுமா? பார்க்கிங் ஓகே ஓகே. செகண்ட் நல்லா ஐடி ப்ரூஃப் பைக்கு விட்டுட்டு ஓகே ப்ரோ வரட்டுமா? பார்க்கிங் ஓகே சார். ஓகே ஓகே. $1500 ஜாஸ்தி தான், ஆனால் ஓகே. ரூமு சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஆளுன்றதால கொடுத்தது பெரிய விஷயம் தான். இதோட கம்மியாகவே கிடைக்கும், ஆனால் எனக்கு என்னமோ போதும்டா ஸ்டாப் பண்ணிக்கலான்னு தோணுது ரைடு. நான் நாளைக்கு பார்த்துட்டு திரும்ப இதே வழியாக தான் நான் இறங்க போகிறேன். அதனால் ஓகே. லோ ப்ரைஸ் தராங்கன்னா ரூமில் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கணும். இவ்வளோ லோ ப்ரைஸ் கேட்குறாங்கன்னா ரூம் அந்தளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்குண்ணா. இல்லை அதுக்கு கம்மியான உள்ளது அது ஆஃபீஸ்ன்றதுனால தான் நம்ம சொல்லி விடுவோம். ஜி கார்டு இருக்கா? கார்டுனா புரியல. கார்டு ஸ்வைப் பண்ணுறீங்க? நான் 3% சார்ஜ் ப்ரோ. தயவு செஞ்சு போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கார்ட்லேயே போடுங்க. ஏன்னா என்கிட்ட கேஷு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா, மந்த் எண்ட் வேறையா, அதனால் 3% சார்ஜ். பரவாயில்ல 3% போட்டுக்கோங்க. 3% 150 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 1500 ப்ளஸ் ஆயிடுச்சுல, ஏன்னா மெசேஜ் ரிசீவ் ஆகிடுச்சு. மேலே ஏறும்போது நெட்டே இல்லை. ஓகே ஓகே போயிட்டு வாங்க, நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. மார்க்கெட்டு சாப்பாடு எங்கே இருக்குன்னு கேட்கணும். சரி ஓகே. ஸோ இது பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து அந்த அது என்ன சொன்னீங்க, அந்த டீ எஸ்டேட்டு காவேரி பீக்கு. ஓகே காவேரி பீக்கு அது பார்த்துட்டு வர வழியில் லேக்கெல்லாம் வர பார்த்துக்கலாம். நீங்கள் காவேரி பீக் பார்த்துட்டு வந்தோடனே லேடிஸ் சென்சிட்டிவ் வியூ பாயிண்ட்ஸ், லேடிஸ் வியூ பாயிண்ட்ஸ் தான்.
சரி. அது இறங்கிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்தாண்ட போட் ஹவுஸுங்க. அந்தாண்ட ரைட்டில் கட்டி ஒரு 2 கிலோமீட்டர் போனால் கிளியூர் ஃபால்ஸு, அந்தாண்டே ஒரு பூங்கா ஒன்று இருக்குது. ஃபால்ஸ் வேணாம். ஃபால்ஸ் அது கட் பண்ணி சேரவைஸ் டெம்பிள்ஸ் ஃபால்ஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா வர வழியிலேயே இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நீங்கள் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே கோயில் பார்த்து வரணும் வர வழி. ஓகே. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டு வர வழியிலேயே ஃபால்ஸு, அதுக்கப்புறம் கோயில் டெம்பிள், அதுக்கப்புறம் லேக்கு, இங்கே அந்த பார்க்கு. ஓகே பார்ப்போம் எந்த அளவுக்கு செட் ஆகுதுட்டு. ஏதாவது கண்டிப்பாக டைம் இருக்குமான்னு தெரியல. ஒன்று பாதி நாள் நீங்கள் ஃபுல் டேக்கு பரவாயில்ல, மதியமே அப்புறம் கிளம்புன்னு சொல்லிட்டு 12 o'clock. இல்லை நான் போகணுமேன்னு பார்க்குறேன். எப்படியும் எனக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours ஆகும். சென்னை லீவ் தான், ஆனால் நான் திரும்ப ஊருக்கு போகணும். ஏன்னா போய் ரெஸ்ட் எடுக்கணும். நான் ஒரு 1 week லீவ் போட்டிருந்தேன். ஆல்ரெடி ரைடு ஸ்டார்ட் பண்ணி நான் வேறு பிளான் போட்டிருந்தேன், ஆனால் இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ இது போயிட்டு இது என்ன, ஐயோ எனக்கு இந்த ஏலகிரி ஏற்காடு கன்ஃபியூஸ் ஆகுது. பார்த்துட்டு தான் வெளியே வரேன். ஆமாம் அது இல்லை கிருஷ்ணகிரி போல் திருவண்ணாமலை ஏலகிரி. திருவண்ணாமலை ப்ளஸ் தீர்த்தமலை ஏலகிரியா? ஆமாம், திருவண்ணாமலை ரூட்டு ஏலகிரி போயிட்டு அங்கேருந்து அப்படியே இப்போ ஏற்காடு வந்திருக்கேன். அப்படியே வந்துட்டேன். பெங்களூரு கோவா அப்படி போகலான்னு பிளான் பண்ணேன். அது வரும்போதே சரியான மழை. ஆமாம் ஆமாம், மழை பயங்கர மழை, சரியான மழை இருந்ததா, அதனால் ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் சரின்ட்டு திருப்பிட்டேன் வண்டியை. திருப்பிட்டு இப்படி இந்த சைடு வந்துட்டேன். சரி இதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அதனால தான் இப்போ நாளைக்கு நான் கிளம்பணுன்னா கூட அப்படி பார்த்தா கூட நான் நாளைக்கு நைட்டுக்குள்ளே கிளம்ப முடியாதுல்ல, திரும்பி ஒரு நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் யோசிக்கிறேன். இப்போ நாளைக்கே பார்த்தீங்கன்னா 6 o'clock வரைக்கும் எனக்கு டைம் இருந்தாலும் நான் 6 o'clock அப்புறம் கிளம்பி போக முடியாதுல்ல, லேட் ஆகிடும். அதனால தான் மத்தியானமே முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு பார்க்குறேன். நான் கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா 2 days முடியும். சரி விடுங்க, இப்போ ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் டைம் வேணால் கண்டிப்பாக இங்கேயே வந்து ஸ்டே பண்ணுறேன். புக்கிங் கேட்டுங்க. ஏன்னா இப்போ வீக்கெண்ட் இனிமேல் சீசன் மே ஜூன் வரும் புக்கிங் ப்ரோ. அப்படியே எடுத்துருவாங்க. சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஜூன் ஜூலை வரலும் புக்கிங். என்ன சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கிறிஸ்மஸ் நேர் எஸ்டேலாம் 2 days ஃபுல் ரூம். ஓகே. ஏற்காடு ஃபுல்லாக யாருக்குமே ரூம் கிடைக்கவே இல்லை. நிறைய பேர் கெஸ்ட் சுற்றிட்டு இங்கேருந்துட்டு மறுபடியும் சேலம் போய் ஸ்டே பண்ணிட்டு அப்புறமா வந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. 1 day அப்புறம் இன்னைக்கு தான் வெக்கேட் ஆனாங்க. அவங்களாம் நேற்று வெக்கேட் ஆகிங்கன்னு சொல்லிட்டு சேலம் ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு இங்கே வந்தாங்க. அவங்க ஒரு சென்னையில் வந்தாங்க, அவங்க வந்தாங்க. ஒரு குரூப் ஒரு 25 பேர். ஓகே, 25 பேரா? அப்பா, பல்க் புக்கிங்னா ரெசார்ட் தான் பண்ணணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். புக்கிங் பண்ண மாட்டாங்க தெரியாம. அப்புறம் நேற்று கேட்டால் நேற்று இல்லை. நானே அப்படி தான் வந்தேன். நான் பயந்துட்டே வந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா ரூமே கிடைச்சிருக்காரு. நேத்தா இன்னைக்கு தான் இன்னும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ சரி வீக் டேஸ் தானே இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் நான். நல்ல வேலை இங்கேயே கிடச்சிது. நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நீங்கள் பாருங்க. நான் எடுத்துடுறேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஐயோ, ரூம் எப்படி இருக்கு? எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக ரூம் வந்து 3500. ஸோ நான் மட்டும்தான் தங்க போகிறேன்னு சொல்லி கேட்டதுனால எனக்கு 1500 கொடுத்தாங்க. ஓகே தான், 1500 தரலாம் காஸ்ட்லி. பட்
பத்து 1500க்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குது. டிவி, கபோர்டு இருக்குது. ஓகே, உள்ள பிளாங்கெட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பர். அடுத்தது ரெஸ்ட் ரூம். பார்த்தீங்களா, க்ளீனாக இருக்கா, ஹீட் இருக்கு. ஓகே, அவ்வளோதான். இதான் ரூமு. என்னென்னா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று தேடிட்டு இருக்க வேணாமேட்டு. இங்கே வெளியில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருந்தது. அதனால தான் நான் சரி ஓகே இதே சூஸ் பண்ணலாமேன்ட்டு சூஸ் பண்ணிட்டேன். சரி, பார்க்குறது இருந்தால் இப்போ பாருங்க கோடா பாயிண்ட். இப்போவா? நைட் ஆயிடுச்சு. நைட் போய் பாருங்க, இப்போ தான் வியூ பாயிண்டே பார்க்கணும். அப்படியா? எவ்வளோ தூரம் இங்கேருந்து? சரி, இப்போ நம்ம ஒரு வியூ பாயிண்ட்டு சொன்னாங்க, நைட்டில் தான் பார்க்கணுமாமே. நைட்டில் பார்த்தா தான் அழகாக இருக்குமா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது போய் சாப்பிட்டுக்கலாம். இது லூஸ் மேப் இந்த சைடு. கூகுள் மேப் கரெக்டாக எங்கே சரியாக போச்சு ப்ரோ. பக்கோடா பாயிண்ட் போடுங்க. அதுதான் போட்டிருக்கேன், இப்படி காமிக்குது. தப்பா போகிறேன். வேலை ஆகிட்டு இருக்குண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஒரு 1.5 மாதம் ஆகணும். சிங்கிளு டபுளு எல்லாமே இருக்குது. சிங்கிள் ரூம், டபுள் ரூம் எல்லாமே இருக்கு. நான் கண்டிப்பாக தெரிய மாட்டேன் இந்த இருட்டில். ஆனால் வியூ மக்களே, அதுவும் நைட்டில் பார்க்க சொன்னார். அது ஏன்னு நீங்கள் நேரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆக்சுவலாக கோப்ரோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலங்க. அதனால் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்.